கனமழை எதிரொலியாக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தேனி, விழுப்புரம், திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்தது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்தது. மீட்பு பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இன்று தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகுப்புகளையும் நடத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் எச்சிலுக்கு சமமானவர்கள் என்று சீமான் பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியிலிருந்து மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடுத்தடுத்து வெளியேறுவதால் விரக்தி அடைந்துள்ள சீமான் இதுபோன்ற தரம் தாழ்ந்த பேச்சுக்களை பேசி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேடைகளில் திராவிட சித்தாந்தவாதிகளையும், திமுக தலைவர்களையும், திமுக அரசையும் மிகவும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களால் அவதூறு பேசுவதை சீமான் வாடிக்கையாக வைத்திருப்பதாக நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் திமுகவையும், திமுக தலைவர்களையும் மட்டுமே குறிவைத்து பேசுகிறார். அண்மையில் இவர் பாஜகவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் சங்கி என்றால் தோழன் என்று கூறியது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியது. கொந்தளித்து போன பல நிர்வாகிகள் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். அவர்களை எச்சிலுக்கு ஒப்பிட்டு பேசியுள்ள சீமான் துப்பும் எச்சிலை திமுக எடுத்து வளர்த்து வருவதாக மிகவும் தரம் தாழ்ந்து பேசியுள்ளார். விரக்தியின் உச்சகட்டத்தில் அவர் இவ்வாறு பேசுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பெஞ்சல் புயல் நிவாரண பணிக்காக திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களின் 1 மாத சம்பளத்தை வழங்கியுள்ளனர். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1.30 கோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வழங்கினார். முதலமைச்சர் தனது 1 மாத ஊதியத்தை ஏற்கனவே வழங்கியிருந்தார். மற்ற நாடுகளைப் போலவே பாகிஸ்தானுடன் சமூக உறவுகளை பேண வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரானதே இந்தியாவின் கொள்கை என்பதால் முந்தைய நிலைப்பாடுகளை கைவிட்டதை பாகிஸ்தான் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவுடன் நட்பு வேண்டுமா என்பதையும் பாகிஸ்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். சாவர்கரை இழிவுபடுத்தி பேசிய விவகாரத்தில் ராகுலுக்கு லக்னோ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாரத் ஜோடோ யாத்திரையின் போது சாவர்கரை பிரிட்டிஷாரின் வேலைக்காரன் என ராகுல் குறிப்பிட்டார். ஆங்கிலேயரிடமிருந்து அவர் பென்ஷன் பெற்றதாகவும் ராகுல் பேசியிருந்தார். இந்த பேச்சு சமூகத்தில் வெறுப்புணர்வை பரப்புவதாக கூறி வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆஜராகும்படி ராகுலுக்கு லக்னோ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது நாளை வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்றும் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.